ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்டர்ஸ் அண்ட் வால்வரரின் கடைக்குட்டிங்க போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அவங்களோட ஆட்களும் அந்த குஞ்சனோட சிஸ்டர் பெரிசை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சுக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அவங்களோட இடத்துக்கு பெரிசை கூட்டு வந்திருப்பாங்க. அங்க டாக்டர் வந்து பெரிசுக்கு பொண்ணு இல்லை சரிப்படுத்தியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிருன்னு சொல்ல அதை கேட்டு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல சரி வா அவங்ககிட்ட முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குஞ்சனை கூட்டு போனா அங்க அந்த தண்டர் கார்டோட கான்ட்ராக்ட் இருக்கா பாத்தீங்களா, அந்த சின்ன பையன் அவனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த தண்டர் பவர் இருக்கிற பையன் அங்க குஞ்சனை பார்த்துட்டு என்னடா இவன் கூட இருக்கே அப்படின்னு சொல்லி ஷாக்காக அதுக்கு அவன் சொல்லுவான், டே இவன் தானே நல்லவன், அந்த ஜோசா ரொம்ப கெட்டவன்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் எடுத்துட்டு அந்த தண்டர் பவர் இருக்கிற பையனை ஒரே விட்டுவாரு. என்னடான்னு பார்த்தா சங்கிலி தான் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அவனை ரிலீஸ் பண்ணி உட்கார வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. சரி நீ சொல்லி என்ன நடந்தது, அவன் எப்படி இந்த வெடி விபத்து தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் சரி நான் இனிமே அவன் கூட இருக்கிறேன், அவன் ரொம்ப கெட்டவன் சொல்லிட்டு அவன் சொல்ல இருப்பான். அவன் கூட ஒரு மந்திரவாதி பொண்ணு இருக்கா, அவன் தான் அவனுக்கு க்ளோன் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, சரி நீ எதுக்கு அவன் கூட இருந்த அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த தண்டர் பையன் சொல்லுவான், அவன் என்னோட பவரை எடுத்துட்டு என்ன சாகடிக்கலான்னு தான் பார்த்தான், என்னோட டிராகன் அவன்கிட்ட இருக்குது, என்னோட மக்கள் எல்லாத்தையுமே அவன் கொண்டுட்டான், எனக்கு வேற வழி இல்லாம நான் அவன்கிட்ட அடிமை மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக்காயிட்டு என்ன இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படி கேட்டா நம்ம ஹீரோ அந்த தண்டர் பையன் சொன்னதை குயிக் ஏஞ்சல் கிட்டையும் காஷ்மீர் கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாரா. அப்ப அந்த கோட்டக்கார கொடுத்து வந்துட்டு ஐயா அந்த பேங்க்ல மருந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அந்த ஊர்ல நம்ம முராகன் டிராகனும் நெருப்பு டிராகனும் பயங்கரமா சண்டை போடுது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காயிருவாங்க. அப்படியே கட்டினா நம்ம ஹீரோவும் குயிக் ஏஞ்சல் அப்புறமா அந்த இவன் இருக்கா பாத்தீங்களா கொஞ்சம் இவங்க மூணு பேரும் அங்க சூரிய பூனை மேல அப்படி பயங்கர ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்ம குயிக் ஏஞ்சல் ரொம்பவே கவலைப்படுவாங்க, முராகனுக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தி அங்க போனா அந்த பேங்க்ல ஊரை பாதுகாக்க வேண்டிய அந்த நைட் எல்லாமே வேடிக்கை பார்த்து சும்மா இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காயிருவாரு. அப்புறமா குயிக் ஏஞ்சல் உள்ள போயிட்டு இருக்கு. அங்க ரெண்டு நைட்டு தடுத்துட்டு இருப்பானுங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் குயிக் ஏஞ்சல் அசால்ட் அடிச்சு போட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு அந்த கதவை உடையாத மாதிரி அப்படியே அவங்களோட டைம் மேஜிக் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறமா எல்லாருமே உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய பேர் செத்து கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா அங்க ஒருத்தன் முக்காடு போட்டவன் இங்க வந்து அந்த நெருப்பு டிராகன் தான் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கு, அந்த கருப்பு டிராகன் நம்மளை கொல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பான். அவங்க கண்ணெல்லாம் பார்த்தா யாரோ ஒரு மந்திரவாதியோட கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் இங்க நம்ம ஹீரோ அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்க ஒரு 3 நைட்டு நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக விரட்டிட்டு வருவாங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு அந்த 3 நைட்டையும் தண்டரை வச்சு அடிக்க அதுல ஒரே ஒரு நைட்டு மட்டும் சீல்ட் வச்சு தடுத்துருவான். அந்த சீல்ட் வச்சு தடுத்த அந்த நைட்டை கொஞ்சம் இவனை நான் கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். டக்குன்னு பார்த்தா அவன் ஹெல்மெட்டை கழட்டிட்டு இல்ல என்ன கொன்றாதீங்க, நான் தான் ராணி, இந்த நாட்டோட இளவரசி நான் தான் சொல்லிட்டு இருப்பா. அவ சொல்லுவா முராக்கனி என்கிட்ட தான் இருக்கா, நீங்க உடனே இங்க போய் ஒளிச்சுக்கோங்க, என்னோட ஆட்கள் வருவாங்க அப்படி சொல்ல நம்ம ஹீரோ அவங்க ஆளு எல்லாமே இப்போ ஒளிச்சுக்குவாங்க. அங்க ஹெட்ல வந்துட்டு இந்த ராணி கிட்ட நீ வேஸ்ட், நீ எதுக்காக இங்க சண்டைக்கு வந்த, உன்னோட ஆளுகள்லாம் கொண்டாங்க, நீ மட்டும் உரிய இருக்கியா, வாழெல்லாம் கொடுத்துட்டு நீ ஒழுங்கா உன்னோட ரூம்ல போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஆளு எல்லாமே அந்த ராணியை பார்த்து பேசிட்டு இருக்க. அந்த ராணி முராக்கன் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய் பார்த்தா முராக்கன் பூனை ஆகி ஒரு மாதிரி டயர்டா இருப்பான். அவனோட சக்தி எல்லாமே போய் சாகர நிலைமையில இருப்பான். நம்ம ஹீரோவோ இவனை உடனே காப்பாத்தி ஆகணும், இங்க இருந்து உடனே கூட்டி போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அங்க அந்த ராணியை இந்த வழியா போங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அவங்க ஆளு இல்லாம போக அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த நெருப்புற டிராகன் இருக்கு பாத்தீங்களா, நான் முராக்கனை விட்டுட்டேன், கை கட்டினவனே நான் ஈஸியா விட்டுட்டேன், அவனை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கட்டிட்டு இன்னொருத்தன் இருக்கான் பாத்தீங்களா அந்த கெல்லியா இருக்கு ஜிபிள் குடும்பத்தை சேர்ந்தவன், அவனோ நீ ஏன் இவ்வளவு கோபப்படுற, விடு அவன் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான், அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் ஆல்ரெடி அடுத்த எபிசோட போட்டா மறக்காம போய் பாத்துருங்க.